Hi, once again we will start with signals and systems today. சரியா ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ டுடே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஈவினிங் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிக் இன்ட்ரடக்ஷன் டு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் வந்து டைம் ஷிஃப்டிங், அந்த டைம் ரிவர்சல், அந்த ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங், ஆம்ப்ளிடியூட் ரிவர்சல், சரிங்களா, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா, இன்னைக்கு வந்து ஒரே ஒரு சிக்னல் கிளாசிஃபிகேஷன்ல சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன்ல ஒரே ஒரு இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஈவன் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து ஃபுல்லா சிஸ்டம்ஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா, இன்னைக்கு வந்து பேசிக் கிளாஸ்ங்கிறதுனால இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு கண்டினியூஸ் டைம் சிக்னல் அண்ட் தென் டிஸ்கிரீட் டைம் சிக்னல் அப்படின்னு என்னன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்டினியூஸ் டைம் சிக்னல் அப்படிங்கிறது நம்மளோட டைம் பீரியட்ல ஃபுல்லாவே நமக்கு கண்டினியூஸா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப் டு டி வரைக்கும் இல்லையா. ஸோ டைம் பீரியட்ல கண்டினியூஸா இருக்கும். டிஸ்கிரீட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், நம்மளுடைய டைம் பீரியட்ல அட் தி இன்ஸ்டன்ட், அதாவது சாம்பிளிங் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் யோர் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் வைஸ் இங்கே இந்த மாதிரி டாட் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இங்கே ஆம்ப்ளிடியூட் வந்து உங்களுக்கு மேபி இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல இருக்கலாம், கண்டினியூஸ் அண்ட் தென் டிஸ்கிரீட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் உடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம வந்து டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செப்பரேட் பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் பார்க்கலாமா. ஸோ இப்போ பாருங்க, x1 ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரு சிக்னல் அண்ட் தென் x2 ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல். சரிங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நம்ம இன்னொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா வந்து இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். சரிங்களா, ஸோ ரெப்ரசென்ட்னா என்ன மீனிங், x1 ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன சிக்னல், x2 ஆஃப் டிங்கிறது என்ன சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து காஸ் இல்லைனாக்கா வந்து சைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் சிக்னல் அப்படின்னு சொல்லி தெரியும். எப்படி தெரியும், இது வந்து உங்களுக்கு உங்களோட ஆரிஜின் வழியா ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு சைன் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் தென் நம்மளோட ஆரிஜின் வழியா ஃப்ளோ ஆகிறது எல்லாமே நமக்கு ஆட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ சைன் வந்து நமக்கு ஆட் அப்படிங்கிறனால இது ஆட் சிக்னல் சொல்லிடுவீங்க. இப்போ சைன் ஒமேகா நாட் டி அதோட ஃப்ரீக்வன்சி பொறுத்து நீங்க ஒமேகா போடுவீங்க, டைம் பீரியட பொறுத்தும் நீங்க போடலாம். சரியா, ஸோ இதே வந்து நீங்க காஸ் சிக்னல் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இது வந்து நீங்க காஸ் சிக்னல் சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இன்னொரு கிளாஸ் செப்பரேட்டா போடுவேன் எப்படி ரெப்ரசென்டேஷன் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ரெப்ரசென்டேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கணும்னா ரேம்ப் சிக்னல் அண்ட் தென் யூனிட் சிக்னல் இருக்கு இல்லையா. ஸோ ரேம்ப், யூனிட், ஸ்டெப், இந்த மாதிரி பேசிக் சிக்னல்ஸ் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ரேம்ப், யூனிட், ஸ்டெப் அண்ட் தென் பாரபோலிக், சரிங்களா, அண்ட் தென் சிக்னம் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன்ஸ், சிங்க் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே தெரியணும். சரிங்களா, இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் பாருங்க. நம்மளோட x1 ஆஃப் டியும் அண்ட் தென் x2 ஆஃப் டியும் ஜஸ்ட் நீங்க ஆட் பண்றீங்கன்னா என்ன மீனிங், நம்மளோட ஆம்ப்ளிடியூட ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லி மீனிங். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரியா, ரொம்ப சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான், ஆனால் இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஸோ என்ன பண்ண போறோம், ஆட் த ஆம்ப்ளிடியூட். ஸோ இப்போ பாருங்க, x1 ஆஃப் டில நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க -1ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா, -1ல இங்க என்ன இருக்கு, நமக்கு ஆம்ப்ளிடியூட் 2 இருக்கு. சரியா, அதே மாதிரி இங்க -1ல பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஆம்ப்ளிடியூட் 2 இருக்கா அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2 + 2 4ன்னு கிடைக்கும். ஸோ இங்க -1ல பாருங்க நமக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கா. ஸோ அடிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆம்ப்ளிடியூட ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா, இட் மேபி நீங்க ட்ரையாங்குலரா போட்டுருக்கலாம். ட்ரையாங்குலர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் போடுறது இங்க பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்னா 1 மினிட். இப்போ ட்ரையாங்குலர் வேவ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் மட்டும் தான் எடுத்துக்க முடியும் இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட் எடுத்துக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி ஆட் பண்ற மாதிரி, ஏன்னா வந்து ட்ரையாங்குலர்லாம் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆட் பண்ணணும். சரியா, அடிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ்ல நீங்க ஆம்ப்ளிடியூட ஆட் பண்ணணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா, சப்ராக்ஷன் நமக்கு இல்லைன்னா நமக்கு பாருங்க, இப்போ அதே மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டைமிங்க பாருங்க. சரிங்களா, ஸோ இங்க வந்து t = இங்க 0 இருக்குதா இந்த இடத்துல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கும்னா இந்த இடத்துல வந்து இங்க -1 வருமா, அதே மாதிரி -2 வரும் இல்லையா. இங்க 1 2 3 அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா. இங்கேயும் -1 -2 -3 வரைக்கும் வரும் இல்லையா. இங்க அவங்க கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கொடுத்தாச்சு, இங்க 2ன்னு இங்க 1ன்னு இருக்கு அப்படின்னு என்ன வச்சுக்கலாம் நம்ம. இங்க பாருங்க இந்த சைடுல எழுதியிருக்கேன், நமக்கு z ஆஃப் டி அதாவது அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாமா. அதான் நம்மளோட சப்ராக்ஷன். அவங்க ஒருவேளை கொஸ்டின்ல இந்த இடத்துல x2 ஆஃப் டி x1 ஆஃப் டின்னு கொடுத்திருந்தா நான் இங்க கொடுத்திருக்கேன் இல்லையா வேவ் ஃபார்ம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கிடைக்கும். சரிங்களா, நம்ம எப்படி அடிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ல வந்து ஆம்ப்ளிடியூட் ஆட் பண்ணமோ அதே மாதிரி சப்ராக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ல ஆம்ப்ளிடியூட சப்ராக்ட் பண்றீங்க. சரிங்களா, இப்ப பாருங்க at t = -1ல இந்த ஃபர்ஸ்ட் சிக்னல் இல்லையா, at t = -1ல ஆம்ப்ளிடியூட் 1ன்னு இருக்கா. அதே மாதிரி செகண்ட் சிக்னல்ல at t = -1 பாத்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் 2ன்னு இருக்கு. சரியா, சோ நம்மளோட சப்ராக்ஷன் என்னது, x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி தானே. அப்படின்னா நமக்கு என்ன வரும், 1 -2ன்னு சொல்லி கிடைக்குமா. அப்போ என்னோட ஃபைனல் ஆம்ப்ளிடியூட் வந்து -1ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. சோ இப்ப பாருங்க, இங்க -1 இருக்கிற இடத்துல எனக்கு -1
அப்படின்னு சொல்லி ஆம்ப்ளிடியூட் கிடைச்சிருக்கு. சரியா? இதே வந்து -3 வரைக்கும் எனக்கு -1 தான். ஏன்னா இங்க வந்து இங்க பாருங்க நம்மளுடைய x1 ஆஃப் t -3 வரைக்கும் இருக்கு. x2 ஆஃப் t வந்து -10 வரைக்கும் இருக்கு. சரியா? நீங்க மேல இருந்து தானே கீழே சப்ராக்ட் பண்றீங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த -3 வரைக்கும் -1 தான் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க 0 ஆயிடுச்சு, இங்க 2 இருக்கு. அப்ப உங்களுக்கு -2 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி தான் உங்களோட பாசிட்டிவ் சைட்லயும். சரிங்களா? இந்த சைட்ல எழுதியிருக்கேன். சரியா? நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒன் டைம் பாக்குறேன்னா பார்க்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல். சரிங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன்னா என்ன பண்றோம்னு பாருங்க. அடிஷனாவோ சப்ராக்ஷனாவோ நம்ம ஆம்ப்ளிடியூட்ல தான் டச் பண்ணோம். டைம் பீரியட்ல எதுவுமே பண்ணல இல்லைங்களா? ஸோ அடிஷன்னாக்கா ஆம்ப்ளிடியூட் ஆட் பண்ணீங்க, சப்ராக்ஷன் அப்படின்னாக்கா ஆம்ப்ளிடியூட சப்ராக்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இப்போ பாருங்க இங்கனாக்கா டைம் பீரியட் டி இட் இஸ் 1 விட அதிகம் இல்லையா? அண்ட் தென் -1 விட கம்மி இப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1 வரைக்கும். சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல என்னோட ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்கு, அண்ட் தென் 1ல இருந்து 2 வரைக்கும் என்ன, அண்ட் தென் 2ல இருந்து 3 வரைக்கும் என்ன, அப்படிதான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக t ஈக்குவல் டு -1ல என்ன, t ஈக்குவல் டு மறுபடியும் -1ல இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சரிங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இதுல. ஸோ இப்போ பாருங்க நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன்னா இட் இஸ் நத்திங் பட் உங்களோட ஆம்ப்ளிடியூட நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ பாருங்க நம்ம இதுல நம்மளுடைய 1 to -1 சரிங்களா? இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா? இங்க ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு 2 கிடைக்குதுங்களா? இதுலயும் நமக்கு என்ன கிடைக்குது? -1 to 1ல வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் 2 கிடைக்குது. சரிங்களா? இங்க ஆம்ப்ளிடியூட்னா இதுங்க. சரிங்களா? ஆம்ப்ளிடியூட் 2 கிடைக்குதா? நம்ம மல்டிப்ளிகேஷன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஆம்ப்ளிடியூட மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க -1 to 1க்குள்ள என்னோட ஆம்ப்ளிடியூட் 4 மாறி இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? 2 into 2 it is equal to 4 அப்படின்னு சொல்லி மீனிங். சரிங்களா? இந்த இடத்துல நான் ஏன் at t equal to -1ல ஆம்ப்ளிடியூட் 1ன்னு போட்டிருக்கேன்னா இதுக்கப்புறம் உங்களோட ஆம்ப்ளிடியூட்ல சடன் சேஞ்ச் இருக்கு இல்லையா? நார்மலா இந்த மாதிரி சடன் சேஞ்ச் இருக்க சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க u of t வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. சரிங்களா? அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் எப்படி ஸ்பெசிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கேலிங் பார்க்க போறோம். சரியா? ஸ்கேலிங்ல பாத்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் இருக்கு ஜென்ரலா. ஸோ டைம் ஸ்கேலிங் அண்ட் தென் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங். சரிங்களா? ஸ்கேலிங் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். சரியா? மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ டைம் ஸ்கேலிங் அண்ட் தென் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைம் ஸ்கேலிங் பாத்தீங்க அப்படின்னாக்கா டைம் ஸ்கேலிங்லயுமே நீங்க வந்து 2 டைப் ஆஃப் ஆபரேஷன் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்னு என்ன அப்படின்னா கம்ப்ரஷன், இன்னொன்னு வந்து எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? ஸோ டைம் ஸ்கேலிங்ல கம்ப்ரஷன் அச்சீவ் பண்ணலாம், இல்ல எக்ஸ்பான்ஷன் அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் this is my x of t. சரியா? so this is my original signal and then வந்து இதை நான் டைம் ஸ்கேல் பண்ண போறேன். சரியா? டைம் ஸ்கேல் பண்ண போறேன். my output will be y of t. டைம் ஸ்கேலிங்னா என்ன மீனிங்க? டைம் கூட சரியா? அந்த டைம் பீரியட் t போட்டிருக்கு இல்லைங்களா? இது கூட ஒரு ஃபேக்டர் வரும். சரியா? அதுதான் டைம் ஸ்கேலிங். பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ y of t equal to x into a of t ன்னு சொல்லலாமா? இந்த a வேல்யூ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. சரியா? பட் இட் மேபி நமக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கலாம், இல்ல ஹோல் நம்பர்ல இருக்கலாம், இல்ல லெஸ் தென் 1 இருக்கலாம், கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். சரிங்களா? அதை பொறுத்து இந்த ஏவோட வேல்யூ பொறுத்து தான் எனக்கு கம்ப்ரஷனா இல்லை எக்ஸ்பான்ஷனா அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ இப்போ பாருங்க கேஸ் 1 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஏவோட வேல்யூ சரியா? அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? அதோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் 2t சொல்லலாமா? ஸோ இங்கே பாருங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் மை ஒரிஜினல் வேவ் ஃபார்ம். சரியா? ஸோ இங்கே வந்து -2 and then +2 வரைக்கும் இருக்கு. இது வந்து என்னோட ஒரிஜினல் வேவ் ஃபார்ம். இப்போ என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் ஆஃப் 2t பண்ண போறேன். இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இது கம்ப்ரஷனா இல்ல வந்து எக்ஸ்பான்ஷனான்னு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ நம்மளோட வேல்யூ அதாவது நம்மளோட ஸ்கேலிங் ஃபேக்டரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்க நம்ம எப்படி பேசிக்கா போடுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாண்டர்டான மெத்தட்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ட்ரிக்ஸும் கீழே சொல்லியிருக்கேன். சரியா? இது வந்து நான் ஷார்ட்கட்டா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான். நமக்கு வந்து அங்க ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு இருக்காது இல்லையா? ஏன்னா அங்க ஷார்ட்கட்ஸ் தான் நமக்கு வேணும். சரிங்களா? நான் வந்து ஜென்ரலாவும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்ஸும் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ பாருங்க நான் ஜென்ரல் மெத்தட் சொல்றேன். எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஐ மீன் இந்த டயகிராமை ஸ்பெசிஃபை பண்ணுங்க. இப்போ t equal to 0ல at t equal to 0ல x of t அப்படிங்கிறது ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் தானே? ஸோ x of t பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்னு சொல்லி இருக்குதா? ஸோ அதோட ஆம்ப்ளிடியூட் தான் நம்ம எழுதணும் இல்லைங்களா? ஸோ 2ன்னு சொல்லி போடணும். இப்போ என்ன பண்றேன் t equal to 0 சரியா? ஏன்னா இங்கே t equal to 0 தானே பார்த்திருக்கேன். அப்போ x of 0 equal to எனக்கு 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இல்லையா? அடுத்தது t equal to 2ல பார்க்குறேன். சரியா? t equal to 2ல x of t என்னங்க இருக்குது? இந்த இடத்துல பார்க்கணும். t equal to 2ல x of 2 ஓட வேல்யூ அகைன் 2வா தான் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா t க்கு பதிலா இந்த இடத்துல 2ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ x of 2 ஓட வேல்யூ என்னவா இருக்கு எனக்கு? 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு x of t நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். x of 2t என்ன அப்படின்னு சொல்லி தான் என்னோட क्वेश्चनல கேட்டிருக்காங்க இல்லைங்களா? என்னோட டைம் ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து இங்க 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணலாம் நானு?
இப்போ ஸ்பெசிஃபை பண்ணணும் சரிங்களா எக்ஸ் ஆஃப் 2t நான் கண்டுபிடிக்கணும் அதாவது t ஈக்குவல் டு 0ல எனக்கு என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன் சரியா எக்ஸ் ஆஃப் 2tல t ஈக்குவல் டு 0 என்னவா இருக்கும்னு பார்க்க போறேன் ஸோ t ஈக்குவல் டு 0 பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா அப்போ எக்ஸ் ஆஃப் 2 இன்டூ 0 என்ன கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைச்சிருமா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லையா இந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து தான் ஒரிஜினல் இருந்து தான் நான் ஸ்கேலிங் வெர்ஷனே போக போறேன் இல்லையா ஸோ ஒரிஜினல் சிக்னல் இருந்தால் ஸ்கேலிங் வெர்ஷனே போக போறேன் ஸோ ஒரிஜினல்ல எனக்கு அட் t ஈக்குவல் டு 0ல என்ன கிடைச்சது எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2ன்னு இருக்குதுங்களா அப்போ நான் இந்த ஸ்கேல் பண்ண வெர்ஷன்ல எனக்கு t equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x of 0 மாறிடுச்சு அதோட வேல்யூ நான் 2 சொல்லி போட்டுக்கலாமா அதே மாதிரி அது t equal to 1 கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா இந்த சிக்னல் இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா சோ இப்போ x of 2t ல t க்கு பதிலா 1 ன்னு போடிங்கனா x of 2 ன்னு கிடைக்குமா என்னோட ஒரிஜினல் சிக்னல்ல x of 2 இடத்துல என்ன இருந்ததுங்க 2 ன்னு சொல்லி இருந்ததா அப்ப 2 ன்னு சொல்லி போட்டுக்கலாம் இல்லையா அடுத்து t equal to 2 க்கு போறேன் ஏன் இந்த அளவுக்கு போகணும் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் சிக்னல் 0 1 2 வரைக்கும் இருக்கு சரியா இந்த சைடு உங்களோட ரைட் சைடு போத்தீங்கன்னா 0 1 2 லெஃப்ட் சைடு போட்டீங்க நெகட்டிவ் சைடு போட்டீங்கன்னா 0 -1 -2 சரியா இப்போ என்ன பண்றேன் நான் at t equal to +2 போட்டு பார்க்கறேன் அப்போ என்ன ஆகும் எனக்கு இந்த டேர்ம் பாத்தீங்க அப்படினா x of 2t தான நமக்கு வேல்யூ சோ 2 into t க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா x of 4 னு கிடைக்கும் சரியா ஒரிஜினல் சிக்னல்ல பாத்தீங்க அப்படினா ஒரிஜினல் சிக்னல்ல x of 4 க்கு வேல்யூ கிடையாது இல்லையா அப்ப அது 0 சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த டேர்மை வந்து நம்ம அப்படியே இந்த கிராஃபிக்கல்ல போடலாம் இல்லையா ஸோ இப்போ t equal to 0ங்கும் போது at t equal to 0 அப்படிங்கும் போது x of 0 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2வா இருக்கு அடுத்தது t equal to 1ங்கும் போது x of 2 பார்த்தீங்க t equal to 1ங்க சரிங்களா இதுதான் இம்பார்ட்டன்ட் t equal to 1ங்கும் போது என்னுடைய வேல்யூ பார்த்தீங்க அதாவது x of 2t யோட வேல்யூ சரியா இட் இஸ் வந்து எனக்கு 2வா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து இது வந்து ஜென்ரலான மெத்தட் இதெல்லாம் வந்து செமஸ்டர்ல தான் யூஸ் ஆகும் சரியா செமஸ்டர்ல வந்து 2 மார்க் 4 மார்க்ஸ் போடுறதுக்கு ஜென்ரல் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டைம் ஸ்கேலிங்ல இப்படி ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இதை நான் என்னன்னு எடுத்துக்கணும்னா கம்ப்ரஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ எக்ஸ் ஆஃப் டி கொடுத்தாச்சு அண்ட் தென் எக்ஸ் ஆஃப் ஏடி கேட்குறாங்க சரியா இப்போ எப்படி எடுத்துக்கணும்னா இந்த ஏங்கிற வேல்யூவை வச்சு இந்த டீயை நான் டிவைட் பண்ணணும் அதாவது கம்ப்ரஸ் பண்ணணும்னு நான் எடுத்துக்கணும் சரிங்களா எக்ஸ் ஆஃப் டி பை ஏ ஏன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல பாருங்க ஸ்டாண்டர்டா இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்முக்கும் செகண்ட் வேவ் ஃபார்முக்கும் நம்மளோட செகண்ட் வேவ் ஃபார்ம் கம்ப்ரஸ் தானே ஆயிருக்கு ஸோ விச் மீன்ஸ் என்னுடைய டைம் பீரியட்ல கம்ப்ரஸ் ஆயிருக்கு தானே அதனால என்ன பண்றேன் கம்ப்ரஸ்னாக்க கம்மியாகுதுன்னு தானுங்க அர்த்தம் ஸோ இப்போ பாருங்க எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துட்டு எக்ஸ் ஆஃப் ஏடி கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இந்த டைம் பீரியடை இந்த ஃபேக்டரால டிவைட் பண்ணிடணும் சரிங்களா அப்போ எக்ஸ் ஆஃப் டி பை ஏ நான் வந்து இப்போ இந்த ட்ரிக் சொல்லியிருக்கேன் இல்லையா இதை வச்சே நீங்க மேலே அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ எனக்கு எக்ஸ் ஆஃப் 2t தானங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் என்ன மீனிங் நான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ் ஆஃப் டி பை ஏ தானே அப்போ டி பை 2ன்னு எடுத்துக்கணும் தானே ஸோ ஒரிஜினல் சிக்னல் பாருங்க 0ன்னு இருக்கிற இடத்துல 0/2 போட்டிங்க அப்படின்னாக்கா எனக்கு அது 0 தான் இதே இந்த இடத்துல வந்து -1ன்னு இருக்கிற இடத்துல போட்டிங்க அப்படின்னா -1/2ன்னு கிடைக்கும் இதே இந்த இடத்துல -2/2ன்னு போட்டிங்கன்னா -1ன்னு மாறிடும் இல்லையா இந்த இடத்துல இங்கே +2 தானே வரும் நம்மளுக்கு அப்போ -1ன்னு மாறிடும் இல்லையா அதை தான் இங்கே போட்டிருக்கோம் சரிங்களா ஜென்ரல் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை கம்ப்ரஷன் அப்படின்னு மீனிங் கம்ப்ரஷன்னா என்ன மீனிங்னா எக்ஸ் ஆஃப் டி பை அதாவது ஒரிஜினல் சிக்னல் வந்து டிவைட் பை ஏன்னு போட்டுக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நம்மளோட எக்ஸ்பான்ஷன் சரியா ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஏவோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லியிருக்கேன் சரியா நம்மளோட கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா 1 மினிட் இதை எரேஸ் பண்ணிடலாம் கம்ப்ரஷனுக்கு நம்ம டிவைட் பண்ணோம் இல்லைங்களா அதாவது ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் எக்ஸ் ஆஃப் ஏடின்னு இருக்கும் அதை நான் என்னன்னு எடுத்துக்கணும் ஒரிஜினல் சிக்னல் இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல டிவைட் பை ஏன்னு எடுத்துக்கணும் சரி இப்படி நான் எடுத்துக்கணும் சரிங்களா ஒருவேளை கொஷின்ல எக்ஸ் ஆஃப் டி பை ஏனே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது எக்ஸ் ஆஃப் டி பை த ஸ்கேலிங் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா நான் என்னன்னு எடுத்துக்கணும் எக்ஸ் ஆஃப் ஏடின்னு எடுத்துக்கணும் சரிங்களா அப்படின்னா இதுதான் கம்ப்ரஷன் இதுதான் என்னோட எக்ஸ்பான்ஷன் சரியா ஸோ இப்போ பாருங்க எக்ஸ்பான்ஷனுக்குரிய ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸ் ஆஃப் டி பை ஏன்னு கொடுத்துருந்தா அப்போ வந்து பாருங்க என்னோட கொஸ்டின்ல வந்து எக்ஸ் ஆஃப் டி பை 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் என்னன்னு எடுத்துக்கணும் எக்ஸ் ஆஃப் டி கூட நான் இந்த 2 அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணணும்னு எடுத்துக்கணும் இல்லையா ஸோ எக்ஸ் ஆஃப் டி எனக்கு ஆல்ரெடி எங்க இருக்கு இந்த இடத்துல பாருங்க 1 மினிட் இதை எரேஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்க இந்த எக்ஸ் ஆஃப் டீல பாருங்க எக்ஸ் ஆஃப் டிங்க 0 இருக்கா ஸோ 0 இன்ட்டு 2ன்னு போடுவீங்களா அப்போ எனக்கு இங்கேயும் 0 தானே கிடைக்கும் இதுவே இங்கே -2ன்னு இருக்கு இல்லையா -2 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா என்ன போயிடும் உங்களுக்கு -4ன்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ -4ன்னு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே 2ன்னு இருக்குங்களா 2 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு +4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா ஸோ இப்போ நமக்கு சிக்னல் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஏடின்னு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா திஸ் இஸ் மை கம்ப்ரஷன்
சரியா? இதுக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்கோம்? இந்த a ஓட வேல்யூ தான் நம்ம ஸ்கேலிங் ஃபேக்டர். அது கிரேட்டர் தென் 1 இருக்குன்னு மீனிங். இதுவே வந்து x ஆஃப் t by a அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் மை எக்ஸ்பான்ஷன். சரியா? இப்போ a ஓட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கு அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு ஆம்ப்ளிடியூட்ல நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது. ஆம்ப்ளிடியூட் சேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. டைம் ஷிஃப்டிங். சரிங்களா? ஸோ டைம் ஷிஃப்டிங் அப்படின்னா இதுலேயும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். எல்லாமே நமக்கு ட்ரிக்ஸ் தான். சரியா? ஏன்னா வந்து நம்மளுடைய 3 ஹவர்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸாமில் இல்லை 2 ஹவர்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸாமில் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாமல் நம்மளால் சால்வ் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆஃப் டி வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 3 அண்ட் தென் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 4. சரியா? ஒரே ஒரு சின்ன ட்ரிக் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கேன். சரியா? இது இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. ஸோ வந்து எக்ஸ் ஆஃப் t மைனஸ் 3 கொடுத்துருக்காங்களா? இப்படி கொடுத்தாவே நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா t ஈக்குவல் டு 3 எடுத்துக்கணும். சரியா? அப்படின்னு என்ன மீனிங்? என்னோட ஒரிஜினல் சிக்னல்ல அதாவது x ஆஃப் t இருக்கு இல்லையா? இதுல இந்த tக்கு பதிலா இந்த t இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே பிளஸ் 3 நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்ப பாருங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இது ஒரிஜினல் சிக்னலா? இப்ப என்ன பண்ணணும்? என்னோட x ஆஃப் tல t இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பிளஸ் 3 ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா இங்க t மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப t ஈக்குவல் டு 3 எடுத்துக்கணும். இப்ப பிளஸ் 3 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இங்க மைனஸ் 1 இருக்குதா? இங்க தானே வேவ் ஃபார்ம் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ -1 + 3 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அடுத்தது இங்க வந்து 0 இருக்குது இல்லையா? சோ 0 + 3 போட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? 3க்கு போயிடும். சரியா? அதாவது 0ல ஒரிஜினல் சிக்னல்ல இங்க இருந்த ஆம்ப்ளிடியூட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 3 இருக்கிற இடத்துக்கு போயிடும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்குங்களா? அப்ப 1 + 3 போட்டீங்கன்னா 4ன்னு போகுமா? இங்க 4 and then 5. சரியா? இது கிளியர்னு நினைக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட வேவ் ஃபார்ம் ரைட் ஷிஃப்ட் ஆயிடுச்சா? எப்படி சொல்லலாம் இப்போ? ரைட் ஷிஃப்ட் பை 3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க நம்மளோட லெஃப்ட் ஷிஃப்ட். அதாவது நம்ம क्वेश्चनல எப்படி இருக்குது? x ஆஃப் t + 4 ன்னு இருக்குது இல்லீங்களா? நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? t - 3 ன்னு இருக்கிறத t = 3 ன்னு எடுத்துக்கிட்டு x ஆஃப் t ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு t கூடயும் 3 ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? இங்க x ஆஃப் t + 4 ன்னு இருக்கு. அப்ப எப்படி எடுத்துக்கணும்? t = -4 ன்னு எடுத்துக்கணும். x ஆஃப் t ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு t கூடயும் t ன்னு சொல்றது டைம் பீரியட் தான். சரியா? ஒவ்வொரு டைம் பீரியட் கூடயும் -4 ஆட் பண்ணனும். சரிங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதுல. நமக்கு என்ன இருக்கு இங்க? நம்ம இங்க -1 இருக்குங்களா? இது எப்படி போடலாம் நம்ம? -1 and then -4ன்னு போடுவோமா? ஆட் பண்றீங்க. -4 ஆட் பண்றீங்க. அப்ப இது எப்படி போகும் உங்களுக்கு? -5ன்னு மாறுமா? இங்க பாருங்க. அதாவது இங்க ஃபைனல் வேவ் ஃபார்ம் இந்த -1 இருந்த இடத்துல. அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்கும்? ஃபைனல் வேவ் ஃபார்ம் -5ன்னு இருக்கும். சரிங்களா? சோ உங்களோட வேவ் ஃபார்ம் அகைன் நீங்க வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேவ் ஃபார்ம் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? எப்படி சொல்லலாம்? லெஃப்ட் ஷிஃப்ட் பை 4 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க டைம் ரிவர்சல். சரியா? சோ x ஆஃப் t இருக்கு and then டைம் ரிவர்ஸ் பண்றோம். ரிவர்ஸ்னா என்ன மீனிங்க? இப்போ இங்க t இருக்குன்னா அத -t பண்றீங்க. சரிங்களா? இப்ப பாருங்க இது டைம் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோமா? இது வந்து t ன்னு சொல்லலாமா? இது -t ன்னு சொல்லலாமா? ரிவர்சல் அப்படின்னா என்ன மீனிங்னா ஆம்ப்ளிடியூட்ல எதுவுமே சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. t க்கு பதிலா -t அப்படின்னு சொல்லி போட போறீங்க. சரிங்களா? இங்க பார்த்தாவே தெரியும் இந்த சைடுல இருக்கிறதுடைய அப்படியே இமேஜ். சரியா? இப்படி ரொட்டேட் பண்ண மாதிரி இல்லையா? அதோட இமேஜ் அப்படியே இந்த சைடுல இருக்கும். சரியா? திஸ் இஸ் யுவர் டைம் ரிவர்சல். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங். சரிங்களா? ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்ல பாத்தீங்க அப்படின்னா மேல நம்ம பார்த்தோம் இல்லையா? டைம் ஸ்கேலிங்ல வந்து கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு இருக்குன்னு அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? சோ டைம் ஸ்கேலிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டைம் ஸ்கேலிங்ல டைம் கிட்ட ஸ்கேலிங் ஃபேக்டர் இருந்தது இல்லையா? சோ நம்ம இதுதானே இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஜெனரலா கொடுத்திருந்தாங்கன்னா 1 into மீனிங். அப்ப இந்த இடத்துல 1 அப்படிங்கிற ஆம்ப்ளிடியூட் இருக்குன்னு மீனிங். சரியா? ஒருவேளை வந்து 2 into x of 18 சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா 2ங்கிறது ஆம்ப்ளிடியூட். சரியா? சோ இதுதான் நம்ம ஸ்கேலிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இங்க குடுக்குறோம் இல்லையா? இந்த வேல்யூ தான் நம்ம ஸ்கேலிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இப்ப பாருங்க நம்மளோட ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்னா என்னன்னு சொல்றோம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷிஃப்ட் பண்ற இடத்துல ஒரு ஃபேக்டர் வச்சு பார்க்கலாம். சரியா? சோ இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை ஒரிஜினல் சிக்னல். இப்ப 2 into x of t அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். அப்படின்னு என்ன மீனிங்? x of t ல ஆல்ரெடி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப்ளிடியூட் இருக்குது. சரிங்களா? x of t ல இருக்குது. ஓகே. இப்போ அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ண போறேன். சரியா? அப்ப 2 into x of t கிடைக்குமா? அப்ப 2 into ஒரிஜினலா x of t ல 2 இருக்கு. அப்ப 2 into 2 எனக்கு 4ன்னு கிடைக்குங்களா? இங்க பாருங்க 4ன்னு போட்டுருக்குமா? இதுவே 0.5 into x of t ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. 0.5 நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1/2 ன்னு சொல்லலாமா? சோ 1/2 into x of t னா இங்க ஒரிஜினல் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட்ல பாதியா குறைஞ்சிரும் இல்லையா? சோ இப்ப என்ன போடலாம் நமக்கு இங்க 2ன்னு இருக்கும்போது நமக்கு 1ன்னு கிடைச்சதுங்களா? சோ இது ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்கோட டைப்ஸ். சரியா? இதுல வந்து டைம் ஆக்சிஸ் நம்ம எதுவுமே டச் பண்ண போறது கிடையாது. சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க நம்மளுடைய
இது ஜென்ரலா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்ப எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது நம்ம ஒரு வேள பீட்டாங்கிற ஸ்கேலிங் ஃபேக்டரா இருந்ததா, பீட்டா இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதே தான் நம்ம இதுலயும் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல டைம் ஸ்கேலிங்ல கம்ப்ரஷன் அண்ட் தென் எக்ஸ்பான்ஷன்னு பார்த்தோம். இதுல ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் தென் ரிடக்ஷன்னு பார்க்குறோம். சரியா? ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாக்க நமக்கு இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இல்லைங்களா? இங்க வந்து நமக்கு ஜெனரல் வேவ் ஃபார்ம் அண்ட் தென் நமக்கு என்ன இருக்கு ஆம்ப்ளிட்யூட்ல ஆம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆம்பிளிஃபிகேஷன் இது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆம்ப்ளிட்யூட் ஷிஃப்டிங். சரியா? ஆம்ப்ளிட்யூட் ஷிஃப்டிங். இப்ப எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரிஜினல் வேவ் ஃபார்ம். இப்ப கேங்கிற ஃபேக்டரால நான் ஆம்ப்ளிட்யூட ஷிஃப்ட் பண்ண போறேன். சரியா? அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் கே அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? பிளஸ் கே இல்ல மைனஸ் கே எய்தர் த ஃபேக்டர் பொறுத்து. சரியா? ஸோ இங்க ஆம்ப்ளிட்யூட்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒய் ஆஃப் டி எனக்கு ஷிஃப்டட் வெர்ஷனா கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் பண்றதுல ஐ மீன் ஷிஃப்ட் பண்றதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வேவ் ஃபார்ம்ல எதுவும் வேரியேஷன் இல்ல. ஆனா ஆம்ப்ளிட்யூட் ஸ்கேலிங்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்க ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் உங்களுக்கு வேரி ஆயிருக்கு. எய்தர் உங்களுக்கு ஆம்பிளிஃபை ஆயிருக்கு இல்ல ரிடக்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க ஆம்ப்ளிட்யூட் ஷிஃப்டிங் பாருங்க. நம்ம என்ன பண்றோம் எக்ஸ் ஆஃப் டி ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் அது கூட பிளஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் குடுக்குறோம். அப்படின்னு என்ன ஆகுங்க பிளஸ்ன்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்வர்ட் ஷிஃப்டிங். சரிங்களா? என்ன பண்றீங்க இந்த இடத்துல ஜெனரலான வேவ் ஃபார்ம் இருக்கு. அது அப்படியே மேல உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் அப்வர்ட் ஷிஃப்டிங். இதுவே நான் இந்த இடத்துல மைனஸ் 1 குடுக்குறேன் அப்படின்னாக்கா தட் இஸ் மை டவுன்வர்ட் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? ஸோ இது எப்படி ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 1 இருக்கா ஆம்ப்ளிட்யூட் கூட பிளஸ் 1 பண்ண போறீங்க. இங்க எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 1 இருக்கா ஆம்ப்ளிட்யூட் கூட மைனஸ் 1 பண்ண போறீங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஆல்ரெடி 1 இருக்கு. மைனஸ் 1 பண்ணீங்கன்னா 0 மாறிடும். அப்போ இந்த இடத்துல 0ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஐ திங்க் இட்ஸ் கிளியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி தான் கேட்பாங்க. இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் ஜெனரல் கேஸஸ். நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சரியா? இப்ப நம்ம போக போறதுலருந்து மேபி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க y ஆஃப் t ஈக்குவல் டூ எக்ஸ் ஆஃப் 2t பிளஸ் 3ன்னு இருக்கா? ஸோ மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் மாரி இருக்குங்களா? இதுல பாருங்க நமக்கு டைம் ஷிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க. டைம் ஸ்கேலிங்கும் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனா நமக்கு ஆம்ப்ளிட்யூட்ல எந்த சேஞ்சும் இல்ல. சரியா? ஆம்ப்ளிட்யூட்ல ஸ்கேலும் பண்ணல, ஷிஃப்ட்டும் பண்ணல இல்லைங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மை ஒரிஜினல் சிக்னல். சரிங்களா? எக்ஸ் ஆஃப் t அண்ட் தென் இதனோட பீரியட் பார்த்தீங்கன்னா -1ல இருந்து நமக்கு 4 வரைக்கும் இருக்கு. சரியா? இதனோட ஆம்ப்ளிட்யூட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ண போறது கிடையாது. அதனால 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாரிட்டி வச்சு நான் கீழ சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இத முடிச்சிட்டு அந்த நம்ம பிரியாரிட்டி எப்படி பேஸ் பண்ணி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ பாருங்க என்னோட ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா -1ல இருந்து 4 வரைக்கும் இருக்குங்களா? இங்க வந்து 2ங்கிறது அதனோட ஆம்ப்ளிட்யூடா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல் பண்ணலாம் இல்லையா? இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லி தரேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண போறேன். சரியா? அடுத்தது நான் ஸ்கேல் பண்ண போறேன். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மை ஒரிஜினல் சிக்னல். சரிங்களா? திஸ் இஸ் மை ஒரிஜினல் சிக்னல். நான் ஷிஃப்ட் பண்றேன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 3ன்னு இருக்குன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். டி ஈக்குவல் டு -3ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஆஃப் டி ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டி யோட வேல்யூ கூடயும் என்ன பண்ணணும் இந்த -3 ஆட் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு இங்க -1 இருக்கு. ஆல்ரெடி -3 ஆட் பண்ணனா -4 மாறும். இங்க 0னாக்கா -3னா -3 மாறும் இல்லையா? இந்த வேல்யூ சொல்றேன் இங்க. ஓகே. இப்ப இங்க ஃபைனல் பாத்தீங்கன்னா 4 3னா உங்களுக்கு 1 மாறும். சரிங்களா? திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 3. அகைன் என்ன பண்ணணும் நானு டைம் ஷிஃப்டிங் பண்ணியாச்சு. அடுத்து டைம் ஸ்கேலிங் பண்ண போறேன். என்ன மீனிங் நானு இங்க 2 அப்படிங்கிற ஃபேக்டரால நான் ஸ்கேல் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம என்னங்க பார்த்திருக்கோம் எக்ஸ் ஆஃப் இந்த ஹோல் வேல்யூ டி அப்படின்னு கிடைச்சதுன்னா இது வந்து கம்ப்ரஸ் பண்ணனும் மீனிங் இல்லையா? அப்ப என்ன பண்ணனும்னு பார்த்திருக்கோம். எக்ஸ் ஆஃப் டி ல வந்து இந்த டி ல இருக்கக்கூடிய வேல்யூ கூட என்ன பண்ணனும் a வ வந்து டிவைட் பண்ணனும்னு சொல்லியிருக்கேனா? இப்போ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 3 இருக்குது. எனக்கு எக்ஸ் ஆஃப் 2t பிளஸ் 3 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2ங்கிற ஃபேக்டர் இருக்கு இல்லையா? இத கொண்டு வந்து ஒவ்வொரு வேல்யூ கூட நான் டிவைட் பை 2 பண்ணனும். சரிங்களா? இப்போ டிவைட் பை 2 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆயிடுச்சு உங்களோட வேவ் ஃபார்ம். ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் ஐ மீன் அவுட்புட் வேவ் ஃபார்ம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வேவ் ஃபார்ம் போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது என்னோட அவுட்புட்ல x ஆஃப் 2t plus 3 தான கேட்டிருக்காங்க. x ஆஃப் 2t plus 3 எடுத்துக்கோங்க. சரியா? இதான் அவுட்புட்ல இப்படி தான வரும். ஆம்ப்ளிட்யூட் x ஆஃப் 2t plus 3 ன்னு எழுதுவோம். அண்ட் தென் டைம் பீரியட் t ன்னு எழுதணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலா எடுத்து எழுதுங்க. 2t plus 3 ன்னு சொல்லிட்டு. இப்போ அனலைஸ் பண்ணுங்க. அதாவது என்னோட x ஆக்சிஸ்ல t தான் இருக்கணும். ஆனா 2t plus 3 இருக்கு. அப்ப நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்து குறைக்கணும் இல்லையா? அந்த 2t plus 3 நான் t யா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க +3 இருக்கா? அப்ப வந்து -3 பண்ணா இது இந்த 3 கேன்சல் ஆயிடுமா? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு 2t + 3 இருக்கு. ஒரு -3 பண்றேன். சரிங்களா? -3 பண்ணா இந்த 3 போயிடும். இந்த 2 கேன்சல் பண்ணனும் என்ன பண்ணனும்? டிவைட் பை 2 பண்ணனுமா? அப்ப என்னோட ஆக்சிஸ் t ன்னு மாறிருமா? இது வந்து ஒரு ஷார்ட் கட். சரிங்களா? இப்ப என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் இந்த வேவ் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா -3 ஆல என்ன பண்ண போறீங்க? ஆட் பண்ண போறீங்க. அப்போ இங்க -3 வரும், இங்க -3 வருமா? அப்ப ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு -4 1 ன்னு சொல்லி மாறிருமா? அடுத்தது என்ன பண்ணனும்? எனக்கு 2t ரிமைனிங் இருக்குது இல்லையா? அப்ப வந்து டிவைட் பை 2 போடணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? உங்களுக்கு t வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா? இப்ப டிவைட் பை 2 போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவுட்புட் வேவ் ஃபார்ம் இதே மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க மேல
ஜென்ரலா சால்வ் பண்ணதும் உங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணதும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் ட்ரிக். ஏன்னா இது டைம் ஷிஃப்டிங் அடுத்து ஸ்கேலிங் அப்படி பார்க்கறத விட, நீங்க இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். ங்கிற வேல்யூ எனக்கு வரணும். அப்ப என்னென்ன பண்ணணும்? -3 பண்ணணும், டிவைட் பை 2 போடணும். அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. இப்ப வந்து ஆம்ப்ளிட்யூட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி. அதாவது y of t equal to 3 into 2t plus 3ன்னு இருக்கா? இதுல பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து இங்க டைம் ஷிஃப்டிங் இருக்கு, and then டைம் ஸ்கேலிங் இருக்கு, and then ஆம்ப்ளிட்யூட் ஸ்கேலிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜென்ரலா பிரியாரிட்டி ஆர்டர் நம்ம வந்து ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா, டைம் ரிவர்சல், டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், ஆம்ப்ளிட்யூட் ஸ்கேலிங். ஏன்னா எடுத்தோனே கஜ கஜான்னு நம்ம போட்டு போய் மாட்டிக்கிறத விட, இத ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்சல் இருந்தா அத போய் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டைம் ஷிஃப்டிங் போங்க. அடுத்து டைம் ஸ்கேலிங் போங்க. அடுத்தது ஆம்ப்ளிட்யூட் ஸ்கேலிங் போங்க. சரிங்களா? சோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மள்ல ஃபர்ஸ்ட் டைம் ஷிஃப்டிங் பார்க்க போறோம். சரிங்களா? சோ டைம் ஷிஃப்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன இருக்கும் நமக்கு? நமக்கு இங்கே குடுத்திருக்கேன் இல்லைங்களா? நம்ம இந்த மாரி 2t + 3ன்னு இருக்கும்போது, நான் என்னன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். t = -3ன்னு எடுத்துக்கிட்டு, x of tல இருக்கக்கூடிய ஒவ்வொரு 3 கூடயும் நான் என்ன பண்ணணுங்க? இந்த -3 ஆட் பண்ணணும் இல்லையா? சோ இப்ப பாருங்க என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் குடுத்துட்டாங்க. சாரி மாத்தி சொல்லிட்டேனோ? இல்ல கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சோ டைம் ஸ்கேலிங்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்க -3 ஓட ஆட் பண்ணீங்கன்னா, இங்க -4 கிடைக்குமா? நீங்க 2ன்னு போட்டிருக்கிறதுங்க. அடுத்த வேல்யூக்குரிய 2 போட்டிருக்கேன். சரியா? சோ இப்ப பாருங்க -3 இங்க ஆட் பண்றீங்க. இங்கேயும் -3 ஆட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? இங்க 0ன்னு மாறிடும். இங்க இந்த -4ன்னு கிடைக்குமா? அப்ப இங்க -4 and then 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? இங்க நம்ம ஆம்ப்ளிட்யூட்ல எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. டைம்ல சேஞ்ச் பண்ணும்போது. சரியா? சோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டைம் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லலாமா? சோ நம்ம டைம் ஷிஃப்டிங் முடிச்சிட்டோம். நம்ம டைம் ஸ்கேலிங்ல என்ன இருக்கு நமக்கு இங்க? 2tன்னு இருக்குது இல்லையா? அப்ப டிவைட் பை 2ன்னு போட்டுக்கணும் இல்லைங்களா? அதாவது நமக்கு மேல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து நீங்க டிவைட் பை 2ன்னு சொல்லி போடப் போறீங்க. அப்போ இங்க டிவைட் பை 2 போடுவீங்க. இங்கேயும் டிவைட் பை 2 போடுவீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குங்க இந்த இடத்துல? இங்க வந்து -2ன்னு கிடைக்கும். இங்க 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? நம்ம 2 ஆப்பரேஷனையும் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது நம்ம ஆம்ப்ளிட்யூட் போகப் போறோம். சோ ஆம்ப்ளிட்யூட் ஸ்கேலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்னங்க குடுத்திருக்காங்க? 3 இன்டூன்னு குடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? இது ஆம்பிளிஃபிகேஷன் சொல்லி சொல்லலாமா? அப்ப இன்கிரீஸ் ஆகும் தானே? அப்போ உங்களோட ஆம்ப்ளிட்யூடோட நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்டூ 3 போடப் போறீங்க. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதையே வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ட்ரிக். அத யூஸ் பண்ணியும் போடலாம். சரிங்களா? போட்டு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ இந்த மாரி ஒரு கொஸ்டின் குடுத்திருக்காங்க. சரியா? நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மாரி இருக்குங்களா உங்களுக்கு? சோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, y of t equal to x of -2t + 1 கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுல நமக்கு என்னென்னங்க இருக்கு? நமக்கு டைம் ஷிஃப்டிங் இருக்கு, டைம் ஸ்கேலிங் இருக்கு, அண்ட் தென் இங்க பாருங்க டைம் ரிவர்சல் இருக்கு. சரிங்களா? சோ இந்த சிக்னல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3மே நம்ம போடணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளோட இதுபடி நம்மளோட ட்ரிக்ல தான் நான் இப்ப போட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்சல் பண்ணணும், அண்ட் தென் டைம் ஷிஃப்டிங் போகணும், அண்ட் தென் என்ன பண்ணணும் நானு? டைம் ஸ்கேலிங் போகணும். சரிங்களா? நான் இங்க வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நம்ம ட்ரிக்ல என்ன சொல்லியிருக்கோம் நம்ப? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி x of -2t + 1ன்னு எடுத்துக்கணும். அண்ட் தென் டைம் பீரியட்ல இந்த மாரி எடுத்துக்கணும். எனக்கு டைம் ஆக்சிஸ்ல t தான் வேணும். x ஆக்சிஸ்ல t தான் வேணும். ஆனா எனக்கு இந்த வேல்யூ இருக்கு. நான் என்ன பண்ணலாம் இப்போ? -1 பண்ணலாம். அண்ட் தென் டிவைட் பை -2 போட்டேன்னா எனக்கு t ஆ மாறிடும். சரிங்களா? இப்ப என்ன பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் -1 போட்டா எனக்கு 5 அண்ட் தென் -4ன்னு கிடைக்குங்களா? இங்க -1ன்னு வருமா? இந்த மாரி சிக்னல் பார்க்கும்போது நீங்க எங்க நோட் பண்ணணும்னா, இந்த ஆம்ப்ளிட்யூடையும் பார்த்துக்கணும். ஏன்னா, முன்ன நம்ம மேல பார்த்ததுல எல்லாம் ஆம்ப்ளிட்யூட் வந்து எய்தர் இந்த மாரி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இல்ல வேரியேஷன் இந்த மாரி இருக்கும். இதுலலாம் பாருங்க வேல்யூஸே சொல்ல முடியாது. இப்போ இங்க ஒரிஜினல் வேவ் ஃபார்ம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க. இப்போ ஒரிஜினல் வேவ் ஃபார்ம்ல போடுறேன். சோ எனக்கு இங்க 6ன்னு தானே இருக்கு. சோ ஒரிஜினல் வேவ் ஃபார்ம்ல 0ன்னு இருக்கிற இடத்துல இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து -1 போடும்போது எனக்கு இங்க -4ஆ மாறிடுது. இது -1னா இங்க -1. இங்க -1 போடும்போது 5 வருது இல்லையா? உங்களோட இந்த ஷிஃப்ட் பண்ண இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, -1 எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் 1ங்கிற ஆம்ப்ளிட்யூட் போடணும். சரிங்களா? உங்களோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இங்க 1ன்னு போடணும். அடுத்தது நான் என்ன பண்ணணும்? டிவைட் பை -2ன்னு சொல்லி போடணுமா? அப்ப டிவைட் பை -2ன்னு சொல்லி போடலாமா? இப்ப போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு? டைம் ஆக்சிஸ்ல தான் நீங்க என்ன பண்றீங்க? கம்ப்ரஸ் பண்ண போறீங்க இல்லையா? சோ டிவைட் பை -2 அண்ட் தென் இங்க டிவைட் பை -2 அப்படின்னு சொல்லி போட்டுக்குவீங்க. சரிங்களா? இப்ப இதுலயும் பாருங்க, நான் டிவைட் பை -2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வேவ் ஃபார்ம் டைம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரியா? ஏன்னா இங்க -2வால நான் போடப் போறேன். சரிங்களா? இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல -2 கன்ஃப்யூசிங்கா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே மாறிடும் இல்லையா? இப்ப என்ன மாறும் இந்த இடத்துல? -2வா மாறும். இங்க வந்து -1/2ன்னு கிடைக்கும். இங்க 0/2 0 ஆயிடும். இங்க 5/2ன்னு கிடைக்கும். அப்போ ஒரிஜினல் வேல்யூ போட்டுருவீங்க. அத நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் டைம் ரிவர்சல் பண்றீங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? புரியுதுன்னு நெனைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் போறோம் பாருங்க.
ஈவன் அண்ட் தென் ஆட் சிக்னல்ஸ் சரிங்களா. ஸோ இதோட வந்து இன்னைக்கு நான் டிஸ்கஷனை ஸ்டாப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டுடே மார்னிங் டுமாரோ மார்னிங் வந்து நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். அதில் வந்து கே மேப் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து நம்மளுடைய கோடிங்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் கோட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பைனரி அண்ட் தென் டெசிமல் அந்த மாதிரி XS3 அந்த கோடிங்ஸ் ஃபுல்லாகவே நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட இதில் ஈவன் அண்ட் தென் ஆட் சிக்னல்ஸ்னு சொல்லியிருக்காங்களா. இது வந்து டைப் ஆஃப் சிஸ்டம்ஸில் தான் சொல்கிறேன். ஈவன் அண்ட் தென் ஆட் சிஸ்டம்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. நமக்கு ஈவன் ஆட் இருக்கு அண்ட் தென் லீனியர் நான் லீனியர் சிஸ்டம்ஸ் வரும் சரிங்களா. இந்த காசல் நான் காசல் வரும் அண்ட் தென் வந்து லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டமா இல்லை டைம் வேரியன்ட் சிஸ்டமான்னு சொல்லி கேட்கலாம். டைம் இன்வேரியண்டா டைம் வேரியண்டான்னு கேட்கலாம் சரிங்களா. இன்வெர்ட்டபிளா நான் இன்வெர்ட்டபிளான்னு கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் சரியா. இப்போ ஈவன் அந்த ஆட்ல இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அப்படின்னாக்கா ரிமைன் ஐடென்டிக்கல் அண்டர் ஃபோல்டிங் ஆப்ரேஷன். அதாவது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம இங்க வந்து ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டைம் ரிவர்சல்னு சொல்லலாம், இல்ல ஃபோல்டிங்னு சொல்லலாம், இல்ல ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம், இல்ல மிரர்னு சொல்லலாம் சரிங்களா. இப்ப பாருங்க நம்மளுடைய ஒரிஜினல் சிக்னல் வந்து x ஆஃப் t ன்னு எடுத்துக்கலாம் சரியா. இதை நான் என்ன பண்ண போறேன், டைம் ரிவர்சல் பண்ண போறேன். அப்ப x ஆஃப் மைனஸ் t கிடைக்கும். x ஆஃப் மைனஸ் t கிடைச்ச பண்ணினாலும் எனக்கு ஒரிஜினல் சிக்னல் வரணும் சரியா. அதுதான் என்னோட ஈவன் சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா, இங்க -3 இருக்கா. இப்போ நான் என்னோட டைமை ரிவர்ஸ் பண்ணலாமா, அப்ப என்னோட அவுட்புட் பாருங்க எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போடுறேன். ஸோ இப்போ போட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை வந்து மிரர் இமேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கமா அபவுட் மை ஒய் ஆக்சிஸ் சரிங்களா. இது எப்படியும் சொல்லலாம் அப்படின்னாக்கா சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் சரியா. அப்ப நீங்க ஒரு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுங்க, இந்த சைடுல இருக்கிறது இந்த சைடு வரும், இந்த சைடுல இருக்கிறது இந்த சைடு வரும். எப்படி போட்டாலும் உங்களுக்கு இதே வேவ் ஃபார்ம் தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதே வந்து உங்களுக்கு செகண்ட்ல இருக்கிறத பாருங்க, நீங்க டைம் ஆக்சிஸை ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடுல இருக்கக்கூடிய இமேஜ் இங்க போகும், இங்க இருக்கிறது நமக்கு இங்க போகும் சரிங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது இந்த சைடு இங்க போகும், இங்க போகும் சரிங்களா. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்னல்ல வந்து உங்களுக்கு இந்த சைடு இங்க வரும், இங்க வரும் சரியா. ஸோ ஈவன் சிக்னல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நீங்க வந்து ஒய் ஆக்சிஸை பொறுத்து உங்களுடைய சிக்னலை வந்து நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணாவோ இல்ல மிரர் இமேஜ் எடுத்தீங்கன்னாவோ உங்களுக்கு அதே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா. ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிங்கிறது தான் நம்மளோட ஈவன் சிக்னல். ஸோ இப்போ பாருங்க காஸ் டி அப்படிங்கிறது ஜென்ரலா நமக்கு தெரியும் இல்லையா, அது ஈவன் சிக்னல் சொல்லிட்டு ஏன் அது ஈவன் சொல்றோம் பாருங்க. இப்போ எக்ஸ் ஆஃப் டிங்கிறது காஸ் ஒமேகா நாட் டின்னு எடுத்துக்கலாம். இப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் டின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா காஸ் ஆஃப் ஒமேகா நாட் டி ஒமேகா நாட் இன்டு மைனஸ் டின்னு போடுவோமா. காஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு பிளஸ் தானே, அப்போ கிளாஸ் ஆஃப் ஒமேகா நாட் டின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டின்னு கிடைக்குதா. அதாவது ஈக்குவல் டு, அதாவது டைமை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு சேம் சிக்னல் தான் கிடைக்குது இல்லைங்களா. இங்க எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியும், அதனால தான் நம்ம இது ஈவன் சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஆட் சிக்னல்